எல்லோருக்கும் வணக்கம். வர வர வெள்ளிக்கிழமையான ஷேர் மார்க்கெட்டினுடைய சோக கீதம் தாங்க முடியறதில்ல. அவன் பாட்டு கீழே மைனஸில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. ஸோ இந்த வாரம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் மைனஸில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நம்ம நாட்டினுடைய சூழ்ச்சி கிடையாது, உள்நாட்டினுடைய சூழ்ச்சி கிடையாது, வெளிநாட்டினுடைய சதியினால் நம்மளுடைய மார்க்கெட் மேலே ஏற முடியாமல் மறுபடியும் அவனுடைய சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளேயே உள்ளே வர்றான். குளோபல் மார்க்கெட்ஸ் மட்டும் இன்னைக்கு சூப்பராக மேலே வந்திருந்தான்னு வச்சுங்களேன், நம்மளுமே ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மேலே வந்திருப்பான். பட் இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்ஸினுடைய இறக்கத்தினால தான் நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கு. எங்க இப்போ நம்ம இந்தியர்கள்லாம் வந்து ஒரு சொத்து சேர்த்தணும், நான் என்னத்துக்கிட்ட 10% 5% நான் விற்கணும், நான் லாங் டேர்மில் சொத்து சேர்த்தணும்னு எல்லாரும் 5000 10,000 50,000 1 லட்சம் எஸ்ஐபியில் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா ஆடிக்காத்துல அம்மிக்கல்லு கூட பறக்கலாம், ஆனா இந்த டிஐஸ் பறக்காது அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் டிஐஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு நம்ம ஆளுக தன்னுடைய பலத்தை காமிச்சிருக்காங்க. 4356 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன ஒரு 50 லட்சம் கோடிக்கு இந்திய மார்க்கெட்டினுடைய சரக்கு வச்சிருக்கியா, அது எல்லாத்தையும் நாங்கள் வாங்கறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து டிஐஸ் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே சொத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து லாங் டேர்மில் ஷேர் மார்க்கெட்டில், அதில் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இனி எந்த ஒரு சலசலப்புக்கு நம்ம ஆளுங்க அஞ்ச மாட்டாங்க போல. நிஃப்டி 5000 பாயிண்ட் இறங்கட்டும், ஜீரோக்கு கூட போகட்டும், நாங்கள் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இருக்காங்க நம்ம ஆளுங்க. ஸோ அடுத்த 20 வருஷத்தில் பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த ஷேர் மார்க்கெட்டை தான் நான் பார்க்குறேன். ஆமாம், இப்போ நிலமெல்லாம் ஒரு ஏக்கரை இப்போவே 1 கோடின்றாங்க. ஏப்பா அந்த 1 கோடி இருந்தால் நான் பேங்க்கில் போட்டு சிவனேன்னு என் ரிட்டைர்மெண்ட் லைஃபையே கழிச்சிடுவேன். நான் என்னத்துக்கு அந்த வரக்காட்டில் தண்ணி இல்லாத வானத்தை பார்த்து நிற்கிற ஒரு 150 தென்னை மரத்துக்கோசரம் ஒரு 1 கோடி கொடுத்து அந்த இடத்த வாங்கணும்? அதெல்லாம் பணம் சம்பாரித்து பணத்தை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃப்ளாட்டில் ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ளாட்டெல்லாம் வாங்கியாச்சு, அடுத்தது நீ ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும், இல்லைன்னா ஏக்கரை கணக்கில் வாங்கணும்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பு வேணால் வாங்கட்டும். மற்றபடி ஒரு ஆம் ஆத்மிக்கு, ஒரு ஜென்ரலான பர்சனுக்கு தற்சமயத்துக்கு கோடிக்கணக்கில் சொத்தை உருவாக்கி தர்றது எது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் தான். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற ஷேர் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் தான். கடந்த 3 மாதங்களாகவே அவன் ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு மேலே 80 ரூபாய்க்கு மேலே வந்து நின்றுட்டு 1 மாதம் காலமாக மேலே ஏறாமல் அப்படியே சிறுக ஆடிக்கிட்டே இருக்கான். இது போன்ற ஷேர்கள் வந்து எந்த மாதிரி ட்ரேடிங் ஆகுனா ஒரு 3-4 மாதத்துக்கு இப்படியே இருந்துக்கிட்டு திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 100 ரூபா பக்கத்தில் வந்துருவானுங்க. அந்த மாதிரி இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த சென்டர் பாயிண்ட் 85 ரூபா ரேஞ்சிலிருந்து 100 ரூபா வர்றானா இல்லை 70 ரூபா வர்றானா அப்படின்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கு. 100 ரூபா வந்ததுனால லாபத்தை புக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. 70 ரூபா வந்தாலும் வாங்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் யாருடைய எண்ணம் முதல்ல நிறைவேறுது அப்படின்றது இன்னொரு 6 மாதம் கழிச்சு தெரிஞ்சிடும். நானா இருந்தேன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வச்சிருந்தேன் அப்படின்னா 6 மாதம் போனால் போகுது, ஆனால் 6 வருஷம் தான் போனால் போகுது. 100 ரூபா வந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை கீழே ஒரு 70 ரூபா இல்லை ஒரு 50 ரூபா போனால் ஏவரேஜ் பண்ணிக்கலான்னு என் கையில் 10,000 ஷேர் இருந்தாலும் கம்முன்னு வச்சுக்கிட்டு தான் வந்திருப்பேன். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு முன்னாடியே குடுகுடுன்னு ஓடி வந்து தன்னுடைய பழைய ஹையை தொட்டது யாரு அப்படின்னா இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் சிஎஸ்பி தான். உங்களுக்கு சார்ட்ல தெரியுது இல்லையா, இங்க பாருங்க, இவன் 76 ரூபாயிலிருந்து 85 ரூபா வெறும் 10 ரூபா ஏறி ரொம்ப ஸ்லோவா இருக்கான். ஆனா அதே காலகட்டத்தில் இந்த சிஎஸ்பி பேங்க் அவனுடைய பழைய ரேட் 332 இருந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறி 420 ரூபா வேகமா வந்து தொட்டுட்டான். பட் தொட்டாலும் என்ன ஆச்சு, இன்னைக்கு அவனுடைய ரிசல்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு சின்ன கும்பா பாட்டு பாட விட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4% காலி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங், அதாவது இந்த இடத்துல ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்குமா, அவனுடைய பழைய ஹை அப்படின்றத வந்து தொடும் பொழுது 100ல் ஒரு 10-20 ஷேரை கழட்டி தான் விடணும். அதை கழட்டி விட்டுட்டு அதிலிருந்து வர்ற பணத்தை ஏதாவது ஒரு வேளை இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது ஏறுமோ அப்படின்ற மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட், இதில் கொஞ்சம் அந்த வித்துட்டு வந்த பணத்தை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். அப்புறம் இவன் 100 ரூபாய்க்கு போனால் அவனை பிடிச்சி வித்துட்டு அப்புறம் வேற ஏதாவது ஒரு ஷேரை கண்டுபிடிச்சி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்மால் பாய்ஸ் வாட்ச் கூலி ட்ரெய்லர், அப்புறம் விசில் அடிப்பாங்க. பட் லெஜெண்ட்ஸ் லுக் அட் த சன் டிவி ஷேர் பிஹைண்ட் த கூலி மூவி அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசலான்னு இருக்கேன். அதாவது இந்த சன் டிவி அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு நல்லா மேலே வந்திருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா அந்த கூலியினுடைய ட்ரெய்லர் வேலையை காமிச்சிருச்சு, ஒருவேளை அந்த படம் ஓடிருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் என்னை பொறுத்த வரைக்கும் டபக்குன்னு இன்னைக்கு 664 ரூபா வந்துட்டு அப்படின்ற மாதிரி தோணுது.
சமீபத்தில் இவன்லாம் 576 ரூபா சப்போர்ட்ல இருந்தா அங்கிருந்து மிக அழகா 100 ரூபா மேலே ஏறி இருக்கான். இப்படி மேலே ஏறினதுனால என்ன ஆகுதுன்னா சன் டிவி அப்போ 1000 ரூபாய் வந்து சீக்கிரம் தொற்றுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பாப்பா இது ரெண்டாவது அட்டம்ப்ட். முதல் அட்டம்ப்ட்ல 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வந்துட்டான். இப்போ ரெண்டாவது அட்டம்ப்ட்ல 600 ரூபாயில அவனுடைய விளையாட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்தது 1000 ரூபாய் வந்துருமா இந்த கூலி படத்தினுடைய கலெக்ஷன் முடியும் பொழுது அப்படின்றது ஒரு கேள்வி வருது. நான் நாளைக்கு போய் இந்த சன் டிவி 2 ஷேர் வாங்கி வச்சுக்க போறேன். நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு வாங்க முடியாது, பட் மண்டே வாங்கி வச்சுக்க போறேன். எப்பாவது இந்த சன் டிவி ஷேர் 1000 ரூபாய் போய் தொட்டுச்சுன்னா அந்த 2 ஷேரை வித்துக்கிட்டு வர்ற பணத்துல போய் ஒரு சினிமா பார்க்க வேண்டியதான். சூப்பர் மாப்பிள கலக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த 2 இன்சூரன்ஸ் கம்பெனிகளை சமீபத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2 பேருமே இன்னைக்கு 4 அதுலேயும் ஒருத்த NIACL நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி வந்து 10% எகிரிட்டான். ஆக மொத்தம் இந்த 2 ஷேர்களுமே சமீபத்தினுடைய சப்போர்ட் 312 கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கான். அப்ப இது போன்ற பங்குகள் மறுபடியும் அவனுடைய பழைய பாதையை போய் தொடரமா இருந்தா 2 ஷேர்லையுமே குறைஞ்சது ஒரு 20% லாபம் ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ சன் டிவி மாதிரியே இந்த கிக்ரி NICL இவங்களையும் 6 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்பொழுது IDFC ஃபர்ஸ்ட் பேங்கையும் 6 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது இந்த 4 ஷேர்களுமே ஒரு 20% லாபம் கொடுக்குமா அப்படின்றது பார்க்க வேண்டியதாக இருக்கு. யோகக்காரங்க இந்த நண்பர் பிளிஸ் SGS அப்படின்ற ஷேர்ல போய் மாட்டிக்கிட்டு தான் ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு. அவன் பாருங்க ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருந்தான் சமீபத்தில். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு 5% பிளாஸ்ட் அவுட் ஆயிட்டான். நம்ம ஆயிரக்கணக்கான ஷேர்களை நம்ம சப்போர்ட்ல இருக்கிறதுல பார்க்குறோம். திடீர்னு நம்ம பார்த்த அடுத்த நாளே எகிரி குதிச்சு ஓடுறது அப்படின்னா சில ஷேர்கள் தான். அந்த வகையில் யோகக்காரர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த NIACL பிளிஸ் SGS வச்சிருக்கிறவங்க தான். நம்ம பார்த்த சமீபத்திய நாட்களில் இந்த சன் டிவி தான், அவனையும் தான் சமீபத்தில் பார்த்தோம். டபக்குன்னு ஏறிட்டாங்க. இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர் நண்பர்களே. ஏன்னா ஒரு ஷேர் வந்து ஒரு பிரேக் அவுட்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தான் 2-3 நாள் கழிச்சு பார்க்கும்போது திடீர்னு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் ஒரு சப்போர்ட் அப்படின்றதுனாவே அது நீட்டி படுத்து ரொம்ப நாள் படுத்து அப்புறம் ஏறி வந்து அப்புறம் மொமெண்டம் வரும். ஆக மொத்தம் ஒரு 2-3 மாதம் ஆகக்கூடிய வேலையை திடீர்னு பார்த்தா இந்த 3 கம்பெனிகளும் சப்போர்ட்லேருந்து எகிரிட்டா. அதுக்கு நான் என்ன காரணம் யோசிக்கிறேன்னா இந்த சன் டிவியில் கூலி நியூஸ் வந்ததும் இந்த NICL எதுக்கு ஏறினான்னு தெரியல, இன்சூரன்ஸ் ரிலேட்டடான கம்பெனி. பிளிஸ் SGS எதுக்கு ஏறினான்னு தெரியல, பட் சன் டிவி மட்டும்தான் நியூஸோட ஏறி இருக்கான். கஜாரியா செரமிக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு சப்போர்ட்ல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேர். இந்த சப்போர்ட் அவன் எடுத்துட்டு கூடிய விரைவில் ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது ஒரு 20%, ஒரு வருஷத்துல 20% எனக்கு சின்ன விஷயமாங்க, ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 20% லாபத்தை கொடுத்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஒருவேளை இந்த சப்போர்ட்டை எல்லாம் உடச்சிட்டு கீழே வந்தான்னா முதல்ல அவன் 2022 இருந்த ஒரு சப்போர்ட் ஆல்மோஸ்ட் 900 rupees, அதுக்கப்புறம் 2020 அப்போ ஒரு 315. ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு. அங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்காம டப்புன்னு இந்த லெவல்ல இருந்தே சப்போர்ட் எடுத்துட்டானா நான் வந்து ஒரு வருஷத்துல ஒரு 20% எதிர்பார்க்குறேன். அடாடா பார்த்து வச்ச மேகலை மணி மேகலை இந்த செல்லோ வேல்டு அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப குயிக்காக ஏறிட்டான். இந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் 822ல் டபக்குன்னு ஒரு 10-15 நாள்லேயே 930 வந்துட்டான். நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொடுக்கல. ரொம்ப ஸ்லோவாக லேஸ் வாக்கில் இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்படியே போய்கிட்டு இருந்தானா கூட சரி ஓகே ஒரு வேளை இவன் மேலே வந்துடுவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கலாம். டபக்குன்னு செங்குத்தாக ஏறிட்டான். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்னங்க பண்ணுறது, அந்தந்த செக்டரு அந்தந்த டைமில் எது இருக்கோ அந்த சீசனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது யோசிச்சு பார்க்க வேண்டியதான். ஸோ வெயில் மண்டை உச்சி உடச்சிட்டு போகிற மாதிரி இருக்கிற இந்த சமயத்தில் இந்த குழு சொல்யூஷன் தரக்கூடிய இமாமி லிமிடெட் அப்படின்ற ஷேர் கரெக்டாக சப்போர்ட் எடுக்கிறான். ஒருவேளை இந்த உச்சி வெயிலுக்கும் இந்த செக்டர் சப்போர்ட் எடுத்ததுக்கும் ஏதாவது ஒரு பிரயோஜனம் அப்படின்னு இருந்ததுன்னா இவன்லாம் ரொம்ப வேகமாக மே மாதத்துக்குள்ளேயே ஒரு 600 ரூபா வரைக்கும் வரணும். ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறணும் அப்படின்ற ஜாதகம் இவனுக்கு இருக்குது. ஆனால் நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல. பேசாமல் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு எடுத்து வச்சிடலாமான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாராவது இமாமி லிமிடெட் வாங்கியிருந்தீங்கன்னா தயவுசெய்து வேண்டா தியாகுன்னு யாராவது கதற மாதிரி இருந்தால் தயவுசெய்து முதலே சொல்லியிருக்கேன். இல்லைன்னா நான் போய் இதில் கையை வச்சிருவேன். நண்பர்களே எந்த ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு முதல் மரியாதை அப்படின்றது பண்ணித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த ஷேர்னுடைய முடிவு கடைசியில் இப்படித்தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஷேர் வந்து 2023 ரொம்ப ஸ்லோவாகவே தான் இருந்தான். இவன்லாம் 2021 நல்ல அருமையான ஹை ரேட் போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் லோ லெவலில் இறங்கிட்டு எந்த ஒரு நல்ல கம்பெனி லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி திரும்பி அவனுடைய ரேட்டுக்கு வந்தே தான் தீருவான். ஸோ அப்போ அந்த வகையில் வந்து பல கம்பெனிகள் உச்சத்தை தாண்டிட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் FSL அப்படின்ற கம்பெனி வந்து ரொம்ப ஸ்லோவாகவே தான் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தான்.
எப்படி பார்த்தாலும் கடைசியில் 6 மாதம் ஆகட்டும் அல்லது 6 வருஷம் ஆகட்டும் அவனுடைய பழைய ரேட் அப்படின்றது வந்து தொட்டுட்டான் பார்த்தீங்களா. ஸோ ஆக மொத்தம் 100 ரூபாயிலிருந்து 217 ரூபா 100% ப்ராஃபிட் 1.5 வருஷத்தில் கசக்குதா. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நம்பிக்கை விட்டுறாதீங்க. நீங்கள் எடுத்த பங்கு வந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக கீழே இருக்கான்னா அது 1.5 வருஷம் கழிச்சு கூட அதனுடைய பழைய ரேட்டுக்கு வரலாம். இதுக்கு மேலே அவன் 500 ரூபா கூட போகலாம், யாருக்கு தெரியும். எதா இருந்தாலும் முடிஞ்சா என்னை தாண்டி அப்புறமா அவங்கள அடி அப்படின்ற மாதிரி எப்பவுமே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் அடி வாங்கிக்கிறது நிஃப்டி 50 லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் தான். அவன் அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த அடி மிகப்பெரிய பலத்த அடியாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் மிட் கேப்க்கெல்லாம் பரவுது. இல்லைன்னா அந்த அடியை ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸே தாங்கிக்குது. இன்றைக்கும் போய் எடுத்து பார்த்தோம்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வேணால் இறங்கியிருக்கு. ஆனால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் என்னென்னா ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஒரே குஜால் தான் போங்க. கடவுளே, நான் நேற்று தான் மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸை வாங்காமல் மியூச்சுவல் ஃபண்டில் மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் கொண்டு நேற்று தான் ஒரு 10,000 ரூபாய் பணத்தை போட்டேன். அவன் என்னன்னா அவன் மட்டும் 0.22% இறங்கிட்டான். ஆசை பேராசையில் போனாவே இப்படி தான் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் டாப் ஷேர்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா, டிவிஸ் லேப், எல்டிஎம் தான். இந்த எல்டிஎம்ல ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னைக்கு 3.5% ஏறி மொமெண்டம் காட்டுறான். அப்போ இவன் எந்த இடத்துல இருந்து காட்டுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 6,500 ரூபா இருந்தவன் 4,700, ஆல்மோஸ்ட் 30% இறங்கிட்டான். ஒருவேளை இவன் திரும்பி பாதி ரேட்டுக்கு ஏறினா கூட 20% லாபம் கிடைக்கும். 4,700 ரூபாயிலிருந்து 5,600 ரூபா அப்படின்ற அவனுடைய பழைய ஸ்விங்குக்கு மிட்வே வந்தால் கூட இதுக்குள்ள ஒரு 20% ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். யாராவது இதில் ஒரு ஷேர் வாங்குறதா இருந்தால் சொல்லுங்கள், நானும் கம்பெனி கொடுக்குறேன். இன்னைக்கு வாங்கி ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இது ஒரு 20% லாபத்தை தரணும். அப்படி தரலினா 4,700 ரூபாயிலிருந்து கீழே போகட்டும், ஒரு 3,000 அல்லது 2,000 கூட போகட்டும், ஏவரேஜ் பண்ணிக்கலாம். 2020 சமயத்தில் 1,400 ரூபா இருந்திருக்கு. அங்கே போனால் இன்னொரு ஷேரை ஏவரேஜ் பண்ண வேண்டியதா. ஸோ இந்த இடத்துல யாராவது வாங்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நானும் உங்களோட சேர்ந்து ஒரு ஷேர் நான் வாங்கி 6 மாதம் கழித்து பார்ப்போம் அதுக்கு ஒரு 20% அது கிடைக்குதா அப்படின்ட்டு. இவன் ஏன் நம்ம மனசுக்குள்ள நம்பிக்கையை விதைக்கிறான் அப்படின்னா லோ லெவலில் போயிட்டு இன்னைக்கு 3.5% ஏறி இருக்கான். 3.5% ஏறி என்னையும் பாருங்க என் ஷேரையும் பாருங்க அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம யோசிச்சு பார்க்குறோம். என் நாளைக்கே 10% இறங்கி நம்மளை கெடுத்து விட்டாலும் ஆச்சரியப்படுறக்குள்ள. பட் எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரில் கை வச்சு பார்க்கலாமான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி இந்த ஐஆர்எஃப்சி அப்படின்ற ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 40% இறங்கினதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஏறி ஒரு மொமெண்டம் அப்படின்றது காட்டுறான். இந்த மேரிகோ அப்படின்ற ஷேருமே ஆல்மோஸ்ட் ஒரு 20%, 15-20% பக்கம் இறங்கினதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான். அப்போ இந்த 2 கும்பா குட்டிகளில் ஃபர்ஸ்ட் எது மேலே வரும்? அவனுடைய பழைய ரேட் இப்போ ஐஆர்எஃப்சி எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 180-200 ரூபா வரணும்னு வச்சுங்க. மேரிகோ அப்படின்றது 600 ரூபா பக்கம் வரணும். ஸோ அப்போ இந்த 2 ஷேரில் முதல்ல எது அவனுடைய பழைய கையை வந்து தொடும் அப்படின்றது தெரியல. பட் இந்த 2 ஷேர்லையுமே தற்போதைக்கு மொமெண்டம் வந்திருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷேரையும் பாவம் வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ஸ்லோவாக இருக்கக்கூடிய 2 கம்பெனி சொல்லுங்கன்னா டக்குன்னு யாராக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த டாடா பவருப்பா அவன் மெதுவாக தான்ப்பா மேலே வருவான். அதே மாதிரி மதர்சன் அவனும் மெதுவாக தான் மேலே வரும். ஆனால் இந்த 2 ஷேருக்குமே ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்றது அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இந்த டாடா பவர் 500 ரூபாய் வந்து தொட வேண்டியது இருக்குது. 436 ரூபா இருக்கா, இன்னொரு 65 ரூபா மேலே ஏறி வரணும். அதே மாதிரி இந்த மதர்சன் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர் இவனு ஒரு ஸ்லோ மூவிங் தான். டாடா பவருக்கே ரொம்ப டஃப் கொடுக்குறவன் தான். இவனுடைய மைல் ஸ்டோனை அதே மாதிரி 200 ரூபா அப்படின்றது வந்து டச் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மதர்சன் முதல்ல வந்து 130 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு வந்து இவன் முதல்ல டச் பண்ண போறானா அல்லது டாடா பவர் டச் பண்ண போறானா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னா டாடா பவர் மேலே தான் யோசிச்சு பார்ப்பேன். இப்படித்தான் நம்ம ஒரு காலத்தில் டாடா பவர் செயில் டாடா ஸ்டீல் செயில் 2 யார் முதல்ல 200 ரூபாய் வந்து தொடுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா 2 ஒரே ரேட்டில் வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த 2ல் யார் முதல்ல வந்து அவங்களுடைய மைல் ஸ்டோனை தொடுறாங்க அப்படின்ட்டு. நண்பர்களே, பெஸ்ட் லைஃப்னு ஒரு ஷேர் இருக்குது. அது ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர். இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் 6.25% ஏறி இருக்கான். இதனால் என்ன ஆகுதுன்னா அவனுடைய பழைய கை 1,025 ரூபா இந்த வருஷத்தில். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பெஸ்ட் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா 886 ரூபா. ஸோ அவன் கீழே போயிட்டு இந்த ஷேர் வந்து ரொம்ப கீழாப்பில் போயிட்டு இப்போ தன்னுடைய புல்லிஷ்னஸ் அப்படின்றத காட்டுறான்.
அப்போ இவன் வேகமாக வந்தால் இந்த ஷேர்லாம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினதுனால இன்னொரு 3 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இவன் 1000 ரூபாய் தாண்டுவானா? 2 மைக்ரோ கேப் ஷேர்ஸ் இருக்கு. அதில் யார் முதல்ல ஒரு 20% லாபம் கொடுப்பா? ஒரு உதாரணத்துக்கு சவுத் இந்தியன் பேங்க்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது. அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சரிவடைஞ்சிட்டான். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ அந்த சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு சின்ன மொமெண்டம் அப்படின்றது வர்றான். ஸோ இந்த மொமெண்டம் வந்து மேல் நோக்கி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா அவனுடைய பழைய ரேட் 37 ரூபாயெல்லாம் வரலாம். அந்த சமயத்தில் ஒரு 20% லாபம் கிடைக்குமா அப்படின்றது பார்க்க வேண்டியதாக இருக்கு. டிசிபி பேங்கினுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மிட்வேலியே சப்போர்ட் எடுத்தவன் அவனு ராக்கெட் மாதிரி ஒரு மொமெண்டம் அப்படின்றது காட்டுறான். அப்போ இவன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டான் அப்படின்னா அவனுடைய பலகை 170 வர்றான்னு வச்சுங்களேன். அப்போ அவனும் ஒரு 20% சம்பாரிச்சு கொடுப்பானா? அப்போ யார் முதல்ல சம்பாரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் இந்தியன் பேங்க் சப்போர்ட்டில் இருக்கான். ஸோ சப்போர்ட்டில் இருந்து 20% ஏறி வர்றது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் பிரேக் அவுட் பக்கத்தில் இருக்கிறதுனால பிரேக் அவுட்டையும் தாண்டிட்டான் அப்படின்னா இவன் தான் டிசிபி பேங்க் தான் முதல்ல ஒரு 20% வந்து கொடுப்பானோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விடுறான். நண்பர்களே, டாடா ஸ்டீல் இன்னைக்கு டோட்டலி ஒரு டிசப்பாயிண்டிங் நியூஸ். அதாவது அவங்க ஒரு மிகப்பெரிய முதலீடு அப்படின்றது பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 13,000 கோடி. இந்த படத்தை இவங்க நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து யுனைடெட் கிங்டம்ல. அங்க வந்து ஒரு ஸ்டீல் மேக்கிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய நியூஸ். ஏங்க நம்ம நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டீல் தயாரித்து விற்றா என்ன, வெளிநாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தயாரித்து விற்றா என்ன, எப்படி பார்த்தாலும் அது ஒரு மிகப்பெரிய நியூஸ் தான். ஆனால் அந்த நியூஸுக்கு நம்மளுடைய டாடா ஸ்டீல் பெருசாக ஏரில் ஆல்மோஸ்ட் 170 ரூபா காலையில் ஹை காமிச்சவன் கடைசியில் க்ளோசிங் வந்து 166 ரூபா. இதுக்கு என்ன காரணம்னா இந்த நியூஸ் எல்லாம் ஏற்கனவே வந்துடுச்சு. சில மாதங்களாக இதே டிஸ்கஷன் போய்கிட்டே இருந்தது. அப்பதான் அவன் 135 ரூபாயிலிருந்து ஜம்ப் அடிச்சு 150 ரூபாய் தாண்டான். அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு அந்த நியூஸ் வெளியே வரும்பொழுது இந்த நியூஸ் எல்லாம் பல நியூஸ்னு சொல்லி ஏற்றி விடாம விட்டுட்டாங்க. நண்பர்களே, இப்போ நிறைய பேர் வந்து ஐயோ கையில் பணம் இருக்கு, எங்கே கொண்டே போறதுன்னு ரொம்ப அவசரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னா பல மூட்டைகள் பணம் இருக்குது, இம்மீடியட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரே அர்ஜென்ட்டுப்பா அப்படின்னா நானாக இருந்தால் போய் டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் தான் போடுவேன். ஏன் அப்படின்னாக்கா நம்ம அதில் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் உச்சத்தில் இருக்கே, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கீழே இறங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் போயிடுது. ஏன்னா நம்ம போடுறதே 3 வருஷம் லாக்இன் பீரியடில். ஸோ இறங்கினாலும் ஒரு கட்டத்தில் ஏறி வர்றதுனால டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.